அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிருஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 1-2-3-4 பாதங்கள், புனர்பூசம் 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ஒரு சில ஆண்டுகளா மிதுன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில நிம்மதிங்கிறது இல்ல. இந்த ஒரு சிலங்கிறது உங்க சுயஜாதகத்தை பொறுத்து மாறும். ஒரு சிலருக்கு 20 வருஷம் இருக்கும், ஒரு சிலருக்கு 10 வருஷம் இருக்கும், ஒரு சிலருக்கு 8 வருஷம் கூட இருக்கும். ஆனா 2025 ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு ஒவ்வொரு மிதுன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் நிகழ போகுது. ஒரு 6 வருஷமா கண்டக சனி, அஷ்டமத்து சனி இப்படி மாத்தி மாத்தி அடிச்சு ஊஞ்சி போய் உட்கார்ந்த இடத்துல இப்போ குரு 12ல பொருளாதாரத்தை டோட்டலா இறக்கி விட்டுருப்பார். நீங்க என்னதான் பிசினஸ்ல பிராக்டிஸ் பண்ணி வந்திருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பணத்தை கையாளக்கூடிய திறமையே இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஞானமும் அறிவும் அதிகமா இருந்தாலும் சரி, சில காலங்களா உங்களாலேயே ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கீங்க. காரணம் என்னன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்களுக்கு நல்லா தப்பு பண்ண தெரியுது, தப்பு பண்ணி பணத்தை சேர்க்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நல்லா உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய திறன் இருக்கு. ஒரு பிசினஸ 20 வருஷமா நீங்க தான் பண்றீங்க அப்படிங்கிற எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த குரு 12ல போகும்போது கையில பணம் தங்காம மத்தவங்க கிட்ட கையேந்தக்கூடிய சூழல் வந்திருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை உங்களுக்கு தோன்றி இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகளை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பார். சனி பகவான் எப்படி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரோ, குரு பகவான் தலையில ஒரு தட்டு தட்டி இதுதான் லைஃப்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. அதுதான் வாழ்க்கை. அதாவது ஒரு தெளிவை கண்டிப்பா மிதுனராசி என்பர்கள் ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க. ஏன்னா யார் கூட பழகணும், யார் எப்படி எந்த விஷயத்துல இருந்து எதுல இருந்து எதை கத்துக்கணும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா ரொம்ப தெளிவா செய்யக்கூடிய அமைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு. உங்க வாழ்க்கையில திருமணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, வேலையிலும் சரி, குடும்பம் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி, எதுவுமே உங்களுக்கு பெருசா திருப்தியை கொடுக்காது. ஒன்று நீங்க உங்க லைஃப் பார்ட்னருக்காக, கணவனுக்காக அல்லது மனைவிக்காக விட்டு கொடுத்து வாழ்வீங்க. உங்க பேச்சு சில இடத்துல பலன் தராம கூட போகும். பினான்சியல் வைஸ் நீங்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாலும் அதை மத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்க வேலைக்கு உங்க மரியாதையையும் சுய கௌரவத்தையும் விட்டு சென்றாலும் அது நீங்க உண்மையா இருக்கீங்கிறத யாருமே அங்க பாராட்ட கூட மாட்டாங்க. மன ரீதியா சாப்பிடுற சாப்பாட்டுல கூட ஒரு சந்தோஷம் இல்லாத மிதுன ராசி அன்பர்களே, தனி மனித வலி அதிகமா சந்திச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை வருது. உடல் ரீதியா மட்டும் இல்லாம மன ரீதியாவும் ரொம்ப காயப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க. அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த தனி மனித வலி. அதாவது தனி மனித வலின்னா என்னன்னா, நம்மள நினைச்சு நம்மளே வருத்தப்படுறது. நம்ம ஏன் இப்படி இருக்கும், நம்ம எதுக்கு இப்படி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்னைக்கு நம்ம நிலைமை மாறும், இந்த மாசம் மாறுமா, அடுத்த மாசம் சம்பளம் வந்த உடனே எல்லா கடனையும் அடைச்சிடணும், அடுத்த முடிவு எடுக்கணும், அடுத்த மாசத்துல இருந்து இவங்க கிட்ட பேசவே கூடாது, நம்ம இவங்க கிட்ட பேசுறதுனாலதான் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பல முடிவுகள். படிப்புல உங்களை மீறி நீங்க ஃபெயிலியர் ஆகுறது, உங்க மைண்ட் ஆப்சன்ஸ்ல போறது. அது என்னன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பவர் குறைஞ்சிரும். நீங்க மனசுல எல்லாத்தையும் உள்வாங்கிப்பீங்க, எல்லாத்தையும் செயல்படுத்தணும்னு நினைப்பீங்க, ஆனாலும் எதுவுமே முடியாது. அந்த யோசனையையும் செயலும் ஏன் இப்படி மாறுது அப்படின்னா, உங்க கர்மாங்கிறத தாண்டி இந்த குரு 12ல இருக்கிறது. 2025 ஆண்டின் தொடக்கமும் சற்று சுமாரா தான் இருக்கும். ஏன்னா குரு இப்போ வக்ரகதி இல்லையா, நம்மள மீறி அவசர கதியில ஒரு முடிவு எடுத்துருவோம். இந்த அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, நிறைய சிக்கல்களை உருவாக்கிடும். இப்பவே நிறைய மிதுனராசி அன்பர்கள் சில சிக்கல்களையும் பல சிக்கல்களையும் இருக்கத்தான் செய்றீங்க. சிக்கலிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழலையும், இழந்த சில விஷயங்களை மீட்டெடுக்கக்கூடிய போராட்ட நிலையில தான் இருக்கீங்க. ஆனா கவலைப்பட வேண்டாம். வரக்கூடிய காலகட்டத்துல, வரக்கூடிய மாதங்கள்ல வீரபத்ர ராஜயோகம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய முன்னேற்ற வழியில உங்களை கொண்டு போக போகுது. வீரபத்ர ராஜயோகம்னா என்னன்னா, லக்னத்துல குரு பகவான் வருவார். லக்னத்துல குரு அதே நேரத்துல ராகு பகவான் உங்களுக்கு இப்போ 10ல இருக்காரு இல்லையா, இனிமே 9ஆம் பாவகத்துக்கு போறார். அதே மாதிரி கேது 3க்கு போறார். உங்க 10ஆம் பாவகம் தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் மறந்து அந்த சனி பகவானுடைய பார்வை தன்னுடைய 3ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை பார்க்க போறார். அப்போ இழந்த ஒவ்வொரு பணத்தையும் திரும்ப உங்களுக்கு பெற வைக்கும். மற்றவங்களுக்கு கொடுத்து ஏமாறந்த பணம் உங்களுக்கு திரும்ப சேரும். இதுக்கு
வீரபத்ர ராஜயோகம் ரொம்பவே பயனுள்ள வகையில இருக்கும். இந்த வீரபத்ர ராஜயோகம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு நாள் இருக்கும்? இந்த வீரபத்ர ராஜயோகத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இந்த வீரபத்ர ராஜயோகத்தை மிதுன ராசி அன்பர்கள் எப்படி ஃபேவரட்டா மாத்திக்கணுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு குடும்பத்துல இப்ப பிரச்சனை, நீங்க எது பேசினாலும் பிரச்சனை ஆகுது, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, இல்ல வேலையே கிடைக்காம ஒரு வேலையில இருக்கீங்க, இப்போதைக்கு இருக்கிற வேலையை மாறலாமா, இல்ல ஒரு நல்ல டைம் வருமானம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல படிப்புல அரியர்ஸ் நிறைய இருக்கு, பணம் கட்ட முடியல, ஒரு போராட்டமான சூழல் இருக்கு, மனசுல ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு அது எதிர்பார்த்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரல, அதே மாதிரி கொடுத்த பணம் வரல, பிசினஸ்லயும் நிறைய பிரச்சனை இருக்கு, வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, ரொட்டேஷனுக்கு பணம் இல்ல, ஒரு 50,000 ரூபாய் மாதம் சம்பாதிச்சுட்டு இருந்த நீங்க இப்ப கையில வரும் 10-20 வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? ஒவ்வொரு நிமிஷமும் வரும் பணத்துக்கு மீறி செலவு வந்தா என்ன சொல்றது? வெளிநாடு போகணுங்கிறது கனவாவே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு மனவலி ஒரு பக்கம், உடல் ரீதியான பிரச்சனை ஒரு பக்கம், அடுத்து தனக்கு சொந்தமான ஒரு நபர் தன்னை மதிக்காம தனக்கு எதிரேயே நம்மள அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்றாங்க, இல்ல நம்ம உடம்ப கட்டி போட்ட மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, நம்மளை சுத்தி நம்மளை ஏமாத்துற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா அந்த மாதிரி சில விஷயங்களை கண்கூடா நம்ம அனுபவிக்கிறோம். தெரிந்து செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கிடையாது, ஆனா நம்ம மன்னிக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு பிராயச்சித்தம் பண்றோம் இல்லையா, அப்ப நம்ம எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கும்? இது எல்லாத்துக்கும் இந்த வீரபத்ர ராஜயோகம் ஒரு முடிவு கொடுக்கும். 2025 மார்ச் மாதம் உங்களுக்கு இந்த வீரபத்ர ராஜயோகம் துவங்குது. அதாவது மார்ச் 4ஆம் தேதியிலிருந்து 2025 அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த வீரபத்ர ராஜயோகம் ஒவ்வொரு மிதுனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இந்த குறிப்பிட்ட 5 முதல் 6 மாதங்கள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா வீரபத்ர ராஜயோகத்தை ஆக்டிவேட் பண்ணணும். அது எப்படின்னா, முதல் விஷயம், உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தா இந்த வீரபத்ர ராஜயோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதாவது இந்த 6 மாதத்துல நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போகாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆக்டிவேட் ஆகாது. குலதெய்வ கோவிலுக்கு போனாதான் உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் ஆக்டிவேட் ஆகும். இந்த குலதெய்வ கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் மிதுன ராசி அன்பர்களுக்கு நெகட்டிவான கிரகம் எதுன்னு பாருங்க. உங்களுக்கு நெகட்டிவான கிரகம் எதுன்னா இப்போதைக்கு சனி பகவான் 10ல வந்து அமர்வதுதான் பிரச்சனை. இந்த 10ல வந்து அமரும் போது பதவியில சில பிரச்சனைகளை கொடுப்பார். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப பார்த்து யோசிச்சு பேசணும். அதை விட தாண்டி குரு 50-50 தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னா லக்னத்துல உட்கார்ந்துருக்கார். 50% சுப பலன்களையும் 50% அசுப பலன்களையும் ஏற்படுத்துவார். அவர் செய்யற விஷயங்கள் எல்லாமே கெடுதலா தான் தெரியும், ஆனா முடிவுல நல்ல விஷயம்ங்கிறத நம்ம கண்டிப்பா உணர்வோம். சோ இந்த குரு பகவானும் சனி பகவானும் தான் இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. அப்போ இந்த வீரபத்ர ராஜயோகத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு குரு பகவான் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி பகவானால வேலையில தான் பிரச்சனை. அப்ப குரு பகவானை நீங்க முழுவதும் ஆக்டிவேட் பண்ணிட்டா கண்டிப்பா இந்த வீரபத்ர ராஜயோகம் உங்க வாழ்க்கையில அவ்வளவு பெரிய சேஞ்ச் கொடுக்கும். அதுக்கு நீங்க முதல்ல குரு பகவான் ஆலங்குடி ஸ்தலம் குருஸ்தலம், அதே மாதிரி திட்டை குருஸ்தலம், ஆலங்குடி திட்டை இந்த 2 ஸ்தலமே ரொம்ப முக்கியமான ஸ்தலம் தான். 2 ஸ்தலங்களுக்குமே போக முடிஞ்சா போகலாம், இல்ல ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போனாலும் பரவாயில்ல. குறைஞ்சபட்சமா இவ்வளவு தூரம் போக முடியலன்னா கூட உங்க பக்கத்திலேயே என்ன கோவில் குருவுக்கு தனி ஸ்தலம் இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. எதுவுமே முடியாது, என்னால என் இடத்துல இருந்து நகர முடியாதுன்னு நினைக்கிறவங்க தட்சணாமூர்த்தி வழிபாடு கூட பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஜீவசமாதி வழிபாடு பண்ணலாம், குரு வழிபாடு பண்ணுங்க, சாய்பாபா வழிபாடு பண்ணுங்க, யார வேணாலும் வழிபாடு பண்ணலாம். வியாழக்கிழமை தினங்கள்ல வழிபாடு பண்ணுங்க. 3 வாரம் இது ஃபாலோ பண்ணுங்க. முதல் வாரம் குரு வழிபாடு, 2வது வாரம் குரு வழிபாடு, அடுத்து 3வது வாரம் தான் வீரபத்ரர் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் குரு பகவான வழிபட்டீங்கன்னா அந்த 3வது வியாழக்கிழமை குருவையும் வீரபத்ரரையும் சேர்ந்து வணங்கும் போது வீரபத்ர ராஜயோகம் ஒவ்வொரு மிதுனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் ஆக்டிவேட் ஆகும். இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் சரியாக ஆரம்பிச்சிடும். 2025 2024 அளவுக்கு பிரச்சனை இல்லாம நிச்சயமா வெற்றிகரமா இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.